அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடித்த கார்த்திக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் கார்த்திக்கு முதல் பரிசு கார் வழங்கப்பட இருக்கிறது. இன்று உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் இன்றைய போட்டியில் அதிக காளைகளை பிடித்து முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் கார்த்தி. அவருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட இருக்கிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடித்த வீரர்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களில் முதல் இடத்தை பிடித்து கார்த்தி முதல் பரிசு பெறுகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். அதாவது பரபரப்பான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருப்பாயூரணி கார்த்தி அதிக காளைகளை தழுவி முதல் பரிசை பெற்றுள்ளார். அவர் 18 காளைகளை தழுவி முதல் பரிசை பெற்றுள்ளார். அவர் அந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கும் அந்த காரை பரிசாக வெல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து இதற்கு அடுத்ததாக மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பூவந்தி அபிசிஸ்டர் 17 புள்ளிகள் பெற்று 2வது பரிசை பெற்றுள்ளார். 3வது பரிசாக பாசிங்காபுரம் ஸ்ரீதர் பெற்றுள்ளார். இவர்களுக்கு முதல் பரிசாக காரும், 2வது பரிசாக 2 வீலரும், 3வது பரிசாக ஸ்கூட்டரும் வழங்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அதிக களத்தில் நின்று விளையாட சிறந்த காளையின் உரிமையாளர் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு 9 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் துணை முதல்வர் சார்பில் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. எனவே இன்று மிகவும் முக்கியமாக 1000 காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கிய அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது மாலை 6:41 வரை நிறைவடைந்தது. மொத்தம் ஒரு 10 சுற்றுகள் நடைபெற்றுள்ளது. அதில் 10 சுற்றுகள் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் வீதம் பங்கேற்றனர். பங்கேற்று அதில் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதி சுற்று நடைபெற்றது. இந்த இறுதி சுற்றில் இந்த வீரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் இன்று இந்த தமிழக முதல்வர் இதில் பங்கேற்று வரலாற்று சிறப்புமிக்க 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். அது அந்த சிறந்த மாடுபிடி முதல் பரிசு வென்ற அந்த சிறந்த மாடுபிடி வீரருக்கு கால்நடை துறையில் முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து மதுரை பகுதியில் 2 கோடி மதிப்பில் காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் ஏற்பட செய்யும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 495 வீரர்கள் களமிறங்கினர். 10 சுற்றுகள் நடைபெற்றது. இறுதி சுற்றில் அந்த வீரர்களுக்கான பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கருப்பாயூரணி கார்த்தி முதல் பரிசை பெற்றுள்ளார். தொடர்ந்து மேலும் பாத்தீங்கன்னா ஒரு 42க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அதில் ஒரு வீரர் மற்றும் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். 3 ஜல்லிக்கட்டுகளும் மிகவும் பாதுகாப்பான முறையில் அரசு விதிமுறைகளை பின்பற்றி கோலாகலமாக நடைபெற்றது. இன்று அந்த சிறப்பான ஜல்லிக்கட்டில் அந்த முதல் பரிசான அந்த காரை கருப்பாயூரணி கார்த்தி வெல்கிறார். அதைத் தொடர்ந்து 2ஆம் பரிசாக பூவந்தி அபிசிஸ்டர் வெல்கிறார். 3ஆம் பரிசாக பாசிங்கர் ஸ்ரீதர் அந்த சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கான பரிசுகளை வழங்கப்படும். மற்றும்